friends, welcome to Hannah's Bliss. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சேஃபா இருக்கீங்கல்ல? குட். இன்னைக்கு வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ப்ளைனா இருக்கிற ஒரு கிளாத்தை எப்படி நம்ம கஸ்டமைஸ்டா மாத்தலாம் தான். அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன், அந்த கிளாத்ல ஃபர்ஸ்ட் அந்த டிசைனை ட்ரேஸ் பண்ணி எடுத்துருக்கேன். பென்சில் வச்சு தான் நான் ஃபர்ஸ்ட் டிரா பண்ணி எடுத்துருக்கேன். ரெண்டு கொடி மாதிரி டிசைன் போட்டு நடுவில் ஸ்டார்ஸ் மாதிரி அந்த பூ டிசைன் வர மாதிரி நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கான பேசிக் தான் நான் இந்த ஒயிட் கலரில் நான் கட் பண்ணி வச்சுருக்குது. இதுக்கு நான் கிளாத் எடுத்திருக்கேன். அது கான்ட்ராஸ்ட் கலரில் ஒரு கிளாத்தும் எடுத்து அதை வந்து இந்த ஷேப் நான் எடுத்திருக்கேன் இல்லையா, இந்த ஷேப் வச்சு கட் பண்ணி எடுக்கிறேன். இது வந்து ஒரு கட்டியாக நார்மல் பேப்பர் இல்லாமல் ஒரு கட்டியான கார்ட்போர்ட் மாதிரி பட்டதில் கட் பண்ணி எடுத்துருக்கேன். இது ஒரு சாக்லேட் கவர் திக்காக இருக்கிற கவரில் நான் இந்த டிசைன் வரைஞ்சி கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த துணியில் வந்து நம்ம கேன்வாஸ் ஷீட் இருக்கு இல்லையா, அதை வந்து வச்சு அயன் பண்ணி எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டே நான் ட்ரா பண்ணாமல் அயன் பண்ணி எடுத்துகிட்டு அந்த அயன் பண்ண சைடில் வந்து நான் இந்த ஃப்ளாரை வந்து ட்ரா பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இனி நமக்கு கட் பண்ணி எடுக்கும்போது கொஞ்சம் திக்காக கிடைக்கும். துணியில் வரைஞ்சோன்னா கட் பண்ணும்போது சைடெல்லாம் கொஞ்சம் பிசுறு தட்டும். அதுக்காக தான் நான் வந்து அப்படி அயன் பண்ணி இது பண்ணுறேன். இப்போ நம்ம மெஷினில் என்னோடய மெஷின் செட்டிங்ஸில் நம்ம பார்த்தீங்கன்னா அந்த டி செட்டிங் எடுக்கிறேன். அந்த zigzag செட்டிங் இல்லையா, அந்த டி செட்டிங் எடுத்துகிட்டு 0ல் லெங்த் வச்சுட்டு இப்போ நான் எங்கெல்லாம் அந்த ஃப்ளார் டிசைன் போட்டிருக்கேனோ அங்கெல்லாம் வந்து நான் அந்த கட் பண்ண கிளாத்தை வச்சு தைக்க போகிறேன். அந்த ஓரமாக வச்சு ரொம்ப மெதுவாக அதுக்கேற்ற மாதிரி ஷேப்பில் நம்ம வந்து க்ராஸாக நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்க போகிறோம். நான் சொன்ன மாதிரி செட்டிங் மட்டும் zigzag ஸ்டிச்சிங்கில் வச்சுக்கிட்டு லெங்த் 0ல் வச்சுருக்கேன். என்னோடய மெஷின் வந்து உஷா ஜனம் வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துருவேன். ஸ்லோவாக பண்ணணும். இந்த டர்னிங்ஸ்லாம் கொஞ்சம் பார்த்து கர்வ் பண்ணணும். இந்த சைடு வரும்போது கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டால் தான் அந்த உள்ளே மடிச்சிடாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஸ்லோவாக பண்ணும்போது நமக்கு இந்த அழகான ஒரு பூ டிசைன் கிடைக்கும் நமக்கு. இப்போது இதே மாதிரி நம்ம எங்கெல்லாம் மார்க் பண்ணி ஃப்ளார் வர மாதிரி மார்க் பண்ணி வச்சுருக்கோமோ அங்கெல்லாம் நம்ம வந்து இந்த டிசைனை ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிடுறோம். ஃபஸ்ட்டு இந்த க்ரீனில் அந்த கான்ட்ராஸ்ட் கலரில் அந்த ஃப்ளார் டிசைன் போட்டு முடிச்சிட்டோம் இல்லையா. ஸோ இனி நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா நமக்கு வந்து அந்த கொடி டிசைன் வரைஞ்சிருக்கோம்ல, அதில் வந்து நான் இன்னொரு செட்டிங்ஸ் போட்டு நம்ம திரும்பவும் ட்ரா பண்ணி வரைய போகிறோம். அதில் வந்து நான் ஹெச் எடுத்துக்கிறேன். ஹெச் டிசைன் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஓரம் அடிக்கிற மாதிரி வச்சுருக்குள்ள டிசைன், அது கொஞ்சம் இன்னும் கர்வாக கொஞ்சம் ஸ்டைலாக இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம இந்த எண்டில் வச்சு அந்த கொடி வரதுக்காக எங்கெல்லாம் நம்ம ட்ரா பண்ணி வச்சுருக்கோமோ அதில் வந்து ஸ்டிச் பண்ணி எடுக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து நான் என்ன ஒரு க்ரீன் கலர் சில்க் த்ரெட் தான் நான் மேலே போட்டிருக்கேன். அடியில் கொடுத்துருக்க த்ரெட் வந்து காட்டன் த்ரெட் தான், மேலே கொடுத்துருக்கிறது வந்து சில்க் த்ரெட் தான். நம்ம ஃபஸ்ட் அந்த பூ வரையும் போதும் அதே மாதிரி தான். அடியில் கொடுத்துருக்கிறது காட்டன் த்ரெட், அந்த பிங்க் கலர் காட்டன் த்ரெட் கொடுத்துட்டு மேலே வந்து அந்த அதே கலரில் அந்த ஒரு மாதிரி ஒரு ஆரஞ்சு பிங்க்கு, ஸோ அந்த கலரில் வந்து நான் சில்க் த்ரெட் மேலே கொடுத்துருந்தேன். ஸோ இதே மாதிரி நம்ம கவர் பண்ணி முடிச்சிட்டோம். இது நீங்கள் வந்து அந்த ஃப்ரேமில் கூட மாட்டிட்டு பண்ணலாம். இது இந்த கொஞ்சம் கூட இழுக்காமல் இருக்கும். இப்போ நம்ம இந்த டிசைன் பண்ணியிருக்க ஒர்க் வந்து ஒரு சாரியோட ஹாஃப் கீழே பார்த்து இருக்கு இல்லையா, அந்த முட்டுக்கு கீழே வர மாதிரிப்பட்ட டிசைன் இடத்துல தான் நம்ம இந்த டிசைன் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ இனி இந்த ஃப்ளார் டிசைனுக்கு மேலே நான் மிரர் பேஸ்ட் பண்ண போகிறேன். இது வந்து ஒரிஜினல் மிரர், அதோட திக்னஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இதுக்கு என்ன பண்ண போகிறேன்னா ஃபஸ்ட்டு ஃபெவிக்ரில் கம் வச்சு நான் நல்லா பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து சில்க் த்ரெட் வச்சு ஒர்க் பண்ண போகிறேன். நான் மிரர் ஒர்க் எப்படி பண்ணுறதுங்கிறத லாஸ்ட் வீடியோவில் போட்டிருக்கேன். அதுக்கு லிங்க் நான் உங்களுக்கு கீழே கொடுக்குறேன் பாருங்கள். ஸோ அது வந்து நான் அந்த த்ரெட் வந்து டார்க் க்ரீன் வச்சு தான் நான் கொடுத்து அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ இது மாதிரி தான் உங்களுக்கு நான் ஒரு பிளைனான கிளாத்தை எப்படி நம்ம கஸ்டமைஸ் பண்ணி நமக்கு தேவையான டிசைனில் கொண்டு வரதுன்னு நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். அந்த கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி உள்ள அந்த மிரர் ஒர்க் வீடியோவும் பார்த்துட்டு இதை பாருங்கள், உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூட புரியும். ஸோ இந்த ஒர்க் நான் ஒரு ஹாஃப் சாரிலாம் டிசைன் பண்ணியிருக்கேன் முட்கீழே வர மாதிரி. ஸோ இதை வச்சு ஒரு ஃபுல்லாக ஒரு சாரி எப்படி டிசைன் பண்ணுறதை உங்களுக்கு கூடிய சீக்கிரம் ஒரு நெக்ஸ்ட் வீடியோ நான் போடுறேன். ஒரு சல்வர் கிளாத்தை எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்றதை நீங்கள் கண்டிப்பாக அந்த சேனலில் புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எம்ப்ராய்டரி பிடிச்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இதை ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.